வணக்கம் சகோ, இது உங்கள் வேல்டன். இன்னைக்கான சில சினிமா அப்டேட்ஸ் பத்தி பாத்திரலாம் வாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்டர் அகர்வா நடிச்சிருக்க புது படமான டிஎன்ஏ படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்தை டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்கும் மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டிஎன்ஏ படத்துடைய டப்பிங் ஒர்க்க பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மூவி டீம். அப்ப எடுக்கப்பட்ட சில போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அகர்வா டப்பிங் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல நம்ம உலகநாயகன் நடிச்சிருக்க இந்தியன் 2 படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் ஜூன் 25 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் அடுத்த மாசம் ஜூலை 12 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜ்ல படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. சூரி ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் கருடன். இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு வந்து இந்த படம் ஒரு ஹிட்டான படமாவே மாறி இருக்கு. இந்த படத்துல சூரி ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாவே மாறிட்டாரு. கருடன் அப்படிங்கிற மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் துரை செந்தில்குமார் டைரக்ஷன் பண்ண போற புது படத்துடைய அப்டேட் வந்திருக்கு. டைரக்டர் துரை செந்தில்குமார் டைரக்ஷன் பண்ண போற புது படத்துல ஹீரோவா நம்ம லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி தான் நடிக்கிறாரு. லெஜண்ட் படத்துக்கு அப்புறமா லெஜண்ட் சரவணன் நடிக்க போற 2வது படம் தான் இது. இன்னைக்கு இந்த படத்துக்கான பூஜை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது நம்ம லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சியா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருடைய லுக்கையும் அவருடைய கெட்டப்பையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவருடைய லுக்கையும் கெட்டப்பையும் பாக்குறப்பவே இவர் ஒரு கம்ப்ளீட் ஹீரோவாவே மாறிட்டாரு அப்படின்னு தோணுது. ஒரு காமெடி நடிகரை பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுக்க வச்சவர் தான் டைரக்டர் துரை செந்தில்குமார். இப்ப இவருடைய டைரக்ஷன்ல லெஜண்ட் சரவணன் நடிக்கிற படம் கண்டிப்பா நல்லா இருக்கும். இவருக்கும் அது சூட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தை 2025ல நம்ம தியேட்டர்ல எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டைரக்டர் அட்லி சல்மான் கானை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதாவும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, டைரக்டர் அட்லி இந்த படத்தை ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் படமா எடுக்கிறாராம். இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சல்மான் கான் இவங்க 2 பேரும் தான் ஹீரோவா நடிக்க போறதா இப்ப தகவல் வந்திருக்கு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸும் பண்ண போறாங்களாம். இப்படி ஒரு காம்பினேஷன்ல ஒரு படம் உருவானா அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியா தான் இருக்கும். இப்ப இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா செம வைரல் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு கன்ஃபார்மான நியூஸ் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஆனா சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்தும் மூவி டீம் கிட்ட இருந்தும் ஒரு கன்ஃபார்மான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப ஆக்டர் சல்மான் கான் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிக்கந்தர் படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. டைரக்டர் பாரஞ்சித்துடைய நீலம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ற புது படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு பாட்டில் ராதா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி நடிப்புல ரிலீஸ் ஆன மகாராஜா படம் 2 வாரங்கள் கடந்து இந்த படம் 81.8 கோடி கலெக்ட் பண்ணிருக்கிறதா மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் 100 கோடி வசூல அடிக்க போகுது. அப்படி 100 கோடி வசூல் இந்த படம் கலெக்ட் பண்ணுச்சுன்னா விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் 100 கோடி படம் அப்படிங்கிற பெருமையை இந்த படம் விஜய் சேதுபதிக்கு வாங்கி தரப்போகுது. பாகுபலி பிரபாஸ் நடிப்புல ரிலீஸ் ஆக போற படம் தான் கல்கி. இந்த படம் ஜூன் 27 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய கதை எப்படி இருக்க போகுது, இந்த படம் எதை நோக்கி பயணிக்க போகுது, என்னெல்லாம் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.